திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம ருத்ர பசுபதி நாயனாரோட வரலாறு பார்க்க போகிறோம். காவிரி நதி பாயும் சோழவள நாட்டில் திருத்தலையூர் அப்படிங்கிற ஊரில் அந்தனர் குலத்தில் நம்ம பசுபதி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் சிவபெருமான் மேலே தீராத அன்பு வச்சுருந்து சிவபெருமானையே நினச்சிக்கிட்டு எப்போவுமே சிவபெருமானின் திருவடியே மனசில் நினச்சிக்கிட்டு இறைவனுக்கு ரொம்ப தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். வேதத்தில் விளங்கும் ருத்ர மந்திரத்தை உள்ளன்போடு சொல்லி இறைவன் திருவடிகளை அவர் தியானம் பண்ணிட்டு இருப்பார். அதையே அவர் அவரோட தொழிலை வேற வச்சிருந்தார். ஏன்னா சிவபெருமானை நினைக்கிறத தவிர வேற வேலையே அவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சிவபெருமானை நினச்சிட்டு இருக்கிறது தான் அவருக்கு வேலைன்னு அவர் அப்படி இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊரில் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு நேராக போய் சாமி கும்பிட்டு அப்புறம் தாமரைகள் நிறைந்த ஒரு குளத்தில் அவர் நேராக இறங்கி நிற்பார். தண்ணிக்குள்ளே நின்றுட்டு அவர் 2 கையும் மேலே தூக்கி வணங்கிய வண்ணம் அந்த ருத்ர மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பார். சிவபெருமானுடைய திருவடியை மனசில் நினச்சிக்கிட்டு 5 புலன்களையும் அடக்கி இந்த ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அது பகல் நைட்டு எதுவுமே பார்க்க மாட்டார். அவர் எப்போவுமே அந்த ருத்ர மந்திரத்தை அந்த தாமரை தடாகத்துக்குள்ளேருந்து சொல்லிக்கிட்டே இருந்ததுனால தான் அவருக்கு ருத்ர பசுபதி அப்படின்ற பேரே வந்துச்சு. அந்த அளவுக்கு சிவபெருமான் மேலே அளவு கடந்த அன்பு. எவ்வளோ நேரம் நம்ம தண்ணியில் நிற்கிறது, எப்படி மந்திரத்தை சொல்கிறது, எதை பற்றியுமே அவர்லாம் யோசிக்கவே இல்லை. அந்த ருத்ர மந்திரத்தை 5 புலன்களும் அடக்கி அவர் சொல்லிக்கிட்டு இருந்ததுனாலேயே அவர் சிவபெருமானோட திருவடி நிழலை அடைந்து முக்தி அடைஞ்சிட்டார். ருத்ர மந்திரத்தை பற்றி கொஞ்சமாக சொல்லணும்னா, இது யஜுர் சாமம் வேதம் என்ற வேதத்தின் நடுவதாகிய யஜுர் வேதத்தின் 7 கண்டத்துள் 4வதுள் நடுவதாகிய 16வது அணுவகத்தின் நடுவாதாகிய 6வது சூக்கத்தில் விளங்குவதாகும். வேத மந்திரத்தை பெருசாக நினைக்கிறவங்களுக்கு ஸ்ரீருத்ரம் என்பது கண்ணும் அதனுள் இருக்கும் பஞ்சாட்சரம் என்பது கண் இமையுமாகும். வேதங்கள் 4ம் வேதாங்கள் 6ம் நியாயம், மீமாம்சை, ஸ்மிருதி, புராணம் என்ற உபாங்கள் 4ம் ஆகிய 14 வித்தைகளிலும் வேதமே மேலானது. வேதத்துள் ஸ்ரீருத்ரமே மேன்மையுடையது. அதனுள் பஞ்சாட்சரமே மாண்புடையது. அதனுள் சிவ என்னும் 2 எழுத்துக்களே மேன்மையானவை. இதனை நம்ம திருமூலர் என்ன சொன்னார்? சிவ சிவ என்றிட தீவினை மாளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சிவ சிவன்னு சொன்னாவே நம்ம தீவினை எல்லாமே போயிடும். நம்ம வினை பயன் முடிஞ்சிடுச்சுன்னா அப்போ நமக்கு எல்லாமே அப்புறம் நல்லது தானே நடக்கும். நாமளும் மனசை முடிஞ்ச அளவுக்கு ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானுடைய திருவடியை நினச்சி நம்ம இந்த சிவசிவன்னு சொன்னால் கூட போதும், இல்லை ஓம் நமச்சிவாயாங்கிற அந்த பஞ்சாட்சரம் சொன்னால் கூட போதும். நமக்கு சிவபெருமான் கண்டிப்பாக அவரோட திருவடி நிழலில் நமக்கும் ஒரு இடம் கொடுப்பாருங்கிறது நல்லா தெரியுதில்ல. திருச்சிற்றம்பலம். ருத்ர பசுபதி அடியார்க்கும் அடியேன் வணக்கம்.